இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களை சந்தித்து வைகோ, திருநாவுக்கரசர், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோ கடந்த திங்கட்கிழமை இலங்கை படையால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து தங்கச்சி மடத்தில் 2வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மீனவர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டை தடுப்போம் என மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கும் வரை பிரிட்ஜோவின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது பெற்றோர் தெரிவித்தனர். இதனால் மீனவர் பிரிட்ஜோவின் உடல் அரசு மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2000 பேருடன் தொடரும் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி ஆகியோரும் போராட்டக்காரர்களை சந்தித்து பேசினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, கொலைக்கு காரணமான இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என்றார். எந்த நீதியும் கிடைக்கவில்லை. 40 வருடங்களாகும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் இந்தியாவிலே நாங்கள் பிரஜைகளா இல்லையா மீனவர்கள், தமிழர்கள், இந்த கேள்வி எழுகிறது. 1 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கணும். அவங்களை கைது செய்து கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யணும். இறந்த மீனவரின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அந்த பிரிட்ஜோடைய சகோதரர் சென்னையிலே ஒரு தனியார் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறார். மீத ஆண்டுகளுக்கான 2ஆம், 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு படிப்பு தொகையை தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளையின் சார்பிலே செலுத்தி அவர் இலவசமாக படிப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் உதவி செய்யும். உடனடி நிவாரணமாக 1 லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் மிகுந்த துயரத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மீனவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறந்து போறவர்களுக்கு பணம் காசு முக்கியம் அல்ல. இறப்பிற்கான காரணம் நியாயம் முக்கியம், தர்மம் முக்கியம். அதற்கு மத்திய மாநில அரசுகள் மீனவ நண்பர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடத்தில் பல்லாயிரம் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் துறைமுகங்களில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர் படுகொலையை கண்டித்து தூத்துக்குடியிலும் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் 250 படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் கடப்பாக்கத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கானாத்தூர் ரெட்டிக்குப்பத்தில் உண்ணாவிரதம் இருந்த 100 மீனவர்கள் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றனர். கல்பாக்கம், மாமல்லபுரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.